Hi, hello, and welcome to Mathematical 360. இதில் நான் பார்க்குற சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு 10th ஸ்டாண்டர்ட் கணக்கு. இன்னைக்கு நான் பார்க்குற சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா அத்தியாயம் 2 எண்களும் தொலைபேசிகளும். இந்த சாப்டர் தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு நான் பார்க்குற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா யூக்ளின் வகுத்த துணை தேற்றத்தை மட்டு எண் கணிதத்துடன் தொடர்புபடுத்தல். யூக்ளின் வகுத்த துணை தேற்றம் ஒரு டாப்பிக்கும் பார்த்துருக்கோம், மட்டு எண் கணிதங்களோட டாப்பிக்கும் பார்த்துருக்கோம். ஆல்ரெடி கால்டு டெஸ்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். இந்த ரெண்டு டாபிக் பார்த்தீங்கன்னா இது எப்படி ரெண்டையும் கம்பைன் பண்ணுறோம்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் டெப்த்தாக பார்க்கலாம். யூக்ளின் வகுத்த துணை தேற்றத்தை மட்டு எண் கணிதத்துடன் தொடர்புபடுத்தல். Connecting Euclid's division lemma on modular arithmetic. M மற்றும் N என்பன இரு முழுக்கள் மற்றும் M ஒரு மெய்முழு எண்க. ரெண்டு முழுக்கள் எடுத்திருக்கோம். அதுல M மட்டும் ஒரு மெய்முழுவை கன்சிடர் பண்ணிக்கணும். யூக்ளின் வகுத்த துணை தேற்றத்தின்படி யூக்ளின் வகுத்த துணை தேற்றம் ஆல்ரெடி பார்த்திருக்கோம். ஆல்ரெடி கண்டிங் டெஸ்ட் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த டாபிக் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கு. இந்த ஃபார்முலா எப்படி வச்சுருந்தேன். n ஈக்குவல் டு, ஸோ இங்கே m ஒரு மெய்முழுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ n ஈக்குவல் டு mq பிளஸ் r. இங்கு ஆரோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 0 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு லெஸ் தென் ஆர் m. இது வந்து பார்த்தீங்கன்னா வகுபடுமே வகுத்தி ஈவு மீதி. ஸோ இந்த பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். q வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முழு எண். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பார்த்தது இந்த ஃபார்முலா பண்ணோம்னா யூக்ளின் வகுத்த துணை தேற்றத்தோட ஃபார்முலா n ஈக்குவல் டு mq பிளஸ் r என ஒவ்வொரு முறையும் எழுதுவதற்கு பதிலாக, ஸோ இந்த ஃபார்முலா எழுதுறதுக்கு பதிலாக நாம் மற்றொருங்கிசை குறியீட்டை பயன்படுத்துகிறோம். மற்றொருங்கிசைன்னு சொல்லிட்டு பிஎஸ்பியில் பார்த்துருக்கோம். ஸோ அந்த குறியீடு எப்படி பயன்படுத்துறோம்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். n ஈக்குவல் டு mq பிளஸ் r q ஒரு முழு எனில் எண்ணானது மட்டு எம்மை பொறுத்து ஆறுன்னு ஒருங்கிசைவாக உள்ளது. அதாவது வந்து q ஒரு முழு எண் எடுத்துட்டீங்கன்னா எண்ணானது மட்டு எம்ஐ, எண்ணுங்கிறது வந்து மட்டு எம் இருக்கு பாருங்க, எம்ஐ பொறுத்து ஒரு ஆறுன்னு ஒருங்கிசைவாக உள்ளது. இது எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம், எப்படி ஒருங்கிசைவாக வந்திருக்குன்னு. ஸோ யூக்ளின் துணை தேற்றத்தோட ஃபார்முலா n ஈக்குவல் டு mq பிளஸ் r. இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆரஞ்சு கொண்டு போகும்போது n மைனஸ் r ஈக்குவல் டு mq. இங்க q ஒரு முழுன்னு நம்ம எடுத்திருக்கோம். இது எந்த ஃபார்மட்ல இருக்குன்னா பிஎஸ்சியில் பார்த்த a மைனஸ் b மட்டு எண்கிற கான்செப்ட்ல a இன்டூ n பார்த்துருப்போம். இங்க எங்க இடத்துல என்ன, பிங்கிற இடத்துல ஆறும் ஈக்குவல் டு எம்ங்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முழு, எம்ங்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எங்க இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா m இருக்கு, qங்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா n இருக்கு. ஸோ மட்டு எம். அப்போ நம்ம இதை ஒருங்கிசைவு எழுதும்போது எப்படி எழுதுவோம்னா இங்க மைனஸ்ல இருக்க வந்து பார்த்தீங்கன்னா n மைனஸ் ஆர் ஈக்குவல் டு மட்டு, இங்க மல்டிபிளேஷன் இருக்கும் முழுவோட qங்கிறது ஒரு முழு, அது மூலம் மல்டிபிளேஷன் இருக்கிறது m. ஸோ மட்டு எம்னு எழுதுவோம். அதாவது மட்டு ஒருங்கிசைவு ஸ்டுடியோ டாபிக் பார்த்தீங்கன்னா அது எப்படி இந்த ஃபார்முலா எழுதுன்னு உங்களுக்கு தெரியும். அப்போ ஒருங்கிசைவு எழுதும்போது n சர்வசம மார் மட்டு எம். இதை வந்து பார்த்தீங்கன்னா இது தொடர்புபடுத்துது. யூக்ளியோட வகுத்த தேற்றத்தையும் மட்டு எண் கணிதத்தை தொடர்புபடுத்தி சிம்பிளா n சர்வசம மார் மட்டு எம் எழுதுறது. அதே இந்த ஃபார்முலாக்கு பதிலாக இந்த சிம்பிளிஃபிகேஷன் எழுதுறது. ஆகவே யூக்ளின் வகுத்த துணை தேற்றத்தின் மூலம் பெறப்பட்ட n ஈக்குவல் டு mq பிளஸ் r என்ற சமன்பாட்டை n சர்வசம மார் மட்டு எம் என்ற மற்றொருங்கிசைவாகவும் எழுதலாம். ஸோ இதில் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் பிஎஸ்சில இருந்து யூக்ளின் வகுத்த துணை தேற்றத்தோட ஃபார்முலா n ஈக்குவல் டு mq பிளஸ் r n சர்வசம மார் மட்டு எம், அதாவது பிராக்கெட் மட்டு எம் என்ற மட்டு ஒருங்கிசைவாகவும் நம்ம எழுதலாம். குறிப்பு, இதுல ஒரு குறிப்பு இருக்கு. a மற்றும் b என்ற இரு முழுக்களும் மட்டு எம்ஐ பொறுத்து ஒருங்கிசைவாக
அமைய, அதாவது ஏ சர்வசமம் பி மட்டு எம் என எழுத வேண்டுமானால் அவ்விரு எண்களையும் எம்மால் வகுக்கும்போது ஒரே மீதியை தர வேண்டும். இந்த குரூப்ல என்ன சொல்ல வராங்கன்னா, ஏ மற்றும் பி இருமுறுக்களும் மட்டு எம்ஐ பொறுத்து ஒரு மீசைவாக எழுதலாம். ஸோ இந்த ஏபி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சர்வசமம் பி மட்டு எம்னு எழுதியிருக்காங்களா, இது மட்டு எம் எழுதியிருக்காங்களா, இது எழுதணும்னா கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏ டிவிஷன், அதாவது அவ்விரு எண்களையும் எம்மால் வகுக்கும்போது, ஸோ இந்த ஏவை எம்மால் வகுக்கும்போது மீதி ஆர் வரணும், இந்த பி எம்மால் வகுக்கும்போது மீதி ஆர் வரணும், அதாவது மீதி வரணும். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே கண்டிஷன். ஏன்னா இது ஏ மைனஸ் பி போட்டிங்கன்னா அது எம்மால் டிவைட் ஆகும்போது உங்களுக்கு கரெக்டாக பர்ஃபெக்டாக டிவைட் ஆயிடும் வேல்யூ வர வேல்யூ. ஆனால் இது தனித்தனியாக போடும்போது கம்பல்சரி மீதி வரணும். அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குறிப்பில் சொல்கிற கண்டிஷன். மட்டு எண்கணித செயல்பாடுகள், மாடுலோ ஆபரேஷன்ஸ். எண்கள் மீதான அடிப்படை செயல்பாடுகளான கூட்டல், கழித்தல், பெருக்கல் போன்று மட்டு எண் கணிதத்திலும் அதே செயல்பாடுகளை செய்யலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1, 2, 3 நம்பர்ஸ் வந்து ஒன்று ப்ளஸ் பண்ணுவோம், மைனஸ் பண்ணுவோம், டிவிஷன் பண்ணுவோம், மல்டிப்ளிகேஷன் பண்ணுவோம். அந்த மாதிரி மட்டு எண்களுக்கும் இப்போ நம்ம பார்த்தாங்களே பார்த்தீங்களா, அந்த மட்டு எண்களுக்கும் இந்த செயல்பாடுகள் இருக்கு. அது எப்படிங்கிறது ரொம்ப நேரமா பார்க்கலாம். தேற்றம் 5. ஏ கமா பி கமா சி மற்றும் டி என்பன முழுக்கள் மற்றும் எம் என்பது ஒரு மிகை முழு. ஏ சர்வசமம் பி மட்டு எம் மற்றும் சி சர்வசமம் டி மட்டு எம் எனில். ஸோ இந்த கண்டிஷன்லாம் இருந்துச்சுன்னா ஏ பிளஸ் சி, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஏ சர்வசமம் பி, இங்கே ஏ பிளஸ் சி, ஓகேவா, ஏ பிளஸ் சி சர்வசமம் பி பிளஸ் டி மட்டு எம், இது தேற்றம் 1. ஸோ இந்த ஃபார்மெட்லேயே இதை எழுதிக்கலாம். 4 நம்பர் மினிமம் வந்து எம்ங்கிறது ஒரு மினிமம் வந்து ஒரு மட்டும் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கொடுத்துட்டாங்கன்னா ஏ பிளஸ் டி, அதாவது இந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் இந்த ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆட் பண்ணிட்டு இந்த செகண்ட் லெட்டர் ஆட் பண்ணி சர்வசமத்தில் மட்டு எம் வச்சுக்கலாம். ஏ மைனஸ் சி சர்வசமம் பி மைனஸ் டி மட்டு எம். அதே மாதிரி ஃபர்ஸ்ட் நம்பர் டி கழிச்சு செகண்ட் நம்பர் டி கழிச்சும் அது சர்வசமம் மட்டும் வச்சுக்கலாம். இது செகண்ட் ஃபார்மேட். தேர்ட் ஒன் அதே மாதிரி ஃபர்ஸ்ட் லெட்டர் செகண்ட் டி மல்டிப்ளிகேஷன் சர்வசமம் பி இன்டூ டி மட்டு எம். இந்த மாதிரி செயல்பாடுலையும் யூஸ் பண்ணிக்கலாம். தேற்றம் 6. ஏ சர்வசமம் பி மற்றும் எம் எனில் ஏசி சர்வசமம் பிசி, அதாவது பார்த்தீங்கன்னா ஏ சர்வசமம் பி மட்டு எம்னு கொடுத்துட்டாங்கன்னா, அதாவது என்ன நம்பர் ஏசி சர்வசமம் பிசி மட்டு எம், ஏ பிளஸ் ஆர் மைனஸ் சி சர்வசமம் பி பிளஸ் ஆர் மைனஸ் சி மட்டு எம். இந்த சி வந்து பார்த்தீங்கன்னா சி என்பது ஏதேனும் ஒரு முழுக்கள், அதாவது பார்த்தீங்கன்னா சிங்கிறது ஒரு அன்னோன் நம்பர், ஏதோ ஒரு முழுக்கள். அதாவது இந்த மட்டு சர்வசமம் கொடுத்துட்டாங்கன்னா அதுல ஏ ஒரு முழுக்களாக மல்டிபிள் பண்ணா பி ஒரு முழுக்களாக மல்டிபிள் பண்ணா அது மட்டு எம்குள்ள இந்த ஃபார்மெட் எழுதிக்கலாம். அதே மாதிரி ஏவோட ஏதாச்சும் ஒரு முழு ஆட் பண்ணி கழிச்சாலும் இதுலேயே ஒரு முழு ஆட் கழிச்சாலும் அது மட்டு எம், இந்த மாதிரி ஃபார்மெட்லேயே எழுதிக்கலாம். இதான் வந்து பார்த்தீங்கன்னா தேற்றம் 6. ஸோ இந்த மாதிரி மட்டு எண் கணித செயல்பாடுகள், ஸோ மட்டு எண் கணித செயல்பாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃபார்மெட்டை டிபெண்ட்ஸ் அப்பான் ப்ராப்ளம் பொறுத்து. ஸோ இந்த கண்டிஷன் இருக்கும்போது அவங்க கொடுத்த கண்டிஷன் இருக்கும்போது நம்ம 1, 2, 3, 4, 5 இந்த மாதிரி 5 ஃபார்மெட்டில் நம்ம சொல்யூஷன் தகுந்த மாதிரி நம்ம ஆல்டர்னேட் பண்ணி எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா மட்டு எண் கணிதம் சார்ந்த கணக்குகள் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோ வந்து பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.